பக்கத்தில் ஒரு 10 பேர் கிடச்சிருச்சு, ஏத்தத்தில் ஒரு 8 பேர் கிடச்சிருச்சு, அன்னைக்கு 2 பேர் கிடச்சி அங்கே இருக்கிறாங்க, இன்னைக்கு 2 பேர் கிடச்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இப்படின்னு சொல்லி அதை பற்றி கால் த டாக் மேடு. அந்த டாகை வந்து ஒரு வெறிபிடித்த நாயின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டா இன்னைக்கு எந்த ஒரு வீடியோ ஆர்எஸ்எஸை பற்றியோ அல்லது சங்கிகளை பற்றியோ இந்த ராமர் கோயிலுடைய அநியாயத்தை பற்றியோ யார் பேசினாலும் சரி அதில் 100 கமெண்ட் வச்சுன்னா 95 கமெண்ட் வந்து அட்வர்ஸ் கமெண்ட் தான். எனக்கு சொந்தமான ஒரு கட்டடம், அதை இடிச்சு நீங்கள் பில்டிங் கட்டிக்கிட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கணும்ப்போ? ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கணும்? அதை இடிச்சுட்டு எங்களுக்கு பழைய திரும்ப அந்த கட்டத்தை கட்டி தரணும் சார். ஒரு சம்பவம் சொல்கிறேன், வரலாறு நடந்த சம்பவம், இஸ்லாமிய வரலாறு நடந்த சம்பவம். வாஜ்பாய் என்ன பண்ணிட்டாரு, மேபி ஆசாதி ஜங்குகா ஹிஸ்ஸாலியா ஹோ அப்படின்ட்டாரு. நானும் சுதந்திர போரில் பங்கெடுத்தவன் தான் அப்படின்னு பேசிவிட்டாரு. பேசணும்னா ஃப்ரண்ட் லைன் பற்றி இதெல்லாம் எவிடன்ஸ் சார், ஆதாரத்தோடு சொல்கிறேன். அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு, அதனால தான் அந்த பள்ளியாசலை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டினீங்க. அப்போ அந்த மூல பிரகாரத்தை எங்கள் அங்கே தானே கட்டிருக்கிறோம், ஏன் 1 கிலோமீட்டர் தெளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நியாயம்னு இந்து சகோதரர் விலகினாங்கடா, இந்து சகோதரர் புரிஞ்சாங்கடா, பாபரி மசூதி இடிச்சு நியாயம்தான், பாபரி மசூதி இடிச்சு நியாயம்தான். அன்பான நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் நம்முடைய சேனலின் வழியாக பிரபல பேச்சாளரும் இஸ்லாமிய மத போதகருமான திரு ஷம்சுதீன் காசிமி அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமீபமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் பலஸ்தீன் போயிட்டு வந்தது குறித்து பேசின காணொளி நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் போச்சு. அதே மாதிரி இந்த அரியலூர் தாண்டி அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப பிரபலமாக போச்சு. இப்போ அரியலூர் தாண்டதுக்கு தனி பொது இடங்கள்ல சில பேர் பார்க்கும்போது அரியலூர் தாண்டி இந்த குண்டு வெடிச்சுதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இஸ்லாமியர்கள் என்றால் இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இந்து மதத்திற்கு எதிராக வெறி பிடித்து அலையக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக உங்களைப் போல இந்த ஆடை அணிந்து தாடி வச்சு தொப்பி போட்டு தலப்பாலாம் கட்டியிருந்தா அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்களை கேட்குறேன், என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இவர் வந்து கண்டிப்பாக இந்துக்களுடைய எதிரி தான், இவர் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கொன்றுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களால் எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ நீங்கள் இந்த விஷயத்தை கையாளணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, 1925 நாக்பூரில் ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஆலோசித்த விஷயம். ஹெக்டேவர், கோல்வால்கர், இந்த மாதிரி ஒரு குருஜின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 4 பேர் உட்காந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான பேஸ்மெண்ட் அடிப்படை என்னன்னு சொன்னால், 100 வருஷத்தில் இந்தியா இந்து நாடாக ஆக்கிடணும். அப்போ அது முடியுமா அப்படிங்கும் பொழுது அவங்க கையில் எடுத்த ஒரே ஆயுதம் ஹேட் பாலிசி. அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் த டாக் மேட் தென் கில் இட். அதாவது ரோட்டில் ஒரு நாய் வருது, அந்த நாய் கல்லால் அடித்தான்னு வச்சுங்களேன், மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா வாயில்லா ஜீவன், அதே மாதிரி போய் கல்லால் அடிக்கிற அப்படின்வாங்க. இல்லை அவனை திருப்பி கல்லால் அடிப்பாங்க, பைத்தியம்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும், அவன் என்ன பண்ணிடணும், கால் த டாக் மேடு. அந்த நாய் வரும்போதே அதை கல்லால் அடிக்காத, அதை பற்றி ஒரு பிரச்சாரம் பண்ணு. இந்த நாய் எப்படி பண்ண தெரியுமா, வெறி பிடிச்ச நாய்ங்க, பக்கத்தில் ஒரு 10 பேர் கிடச்சிருச்சு, ஏத்தத்தில் ஒரு 8 பேர் கிடச்சிருச்சு, அன்னைக்கு 2 பேர் கிடச்சி அங்கே இருக்கிறாங்க, இன்னைக்கு 2 பேர் கிடச்சி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இப்படின்னு சொல்லி அதை பற்றி கால் த டாக் மேடு. அந்த டாகை ஒரு வெறிபிடித்த நாயின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டா தென் கில் இட். வேறு நீ கில்ல வேண்டாம், நீ கொல்ல வேண்டாத, அவங்க கலத்துக்குவாங்க. இன்னைக்கு அதில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சங்கிகள் அதில் ஜெயிச்சிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு வெறுப்பு கொள்கை ஏற்படுத்திட்டாங்க எல்லாரும் உள்ளங்களும். நீங்கள் நம்ம நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட வர முடியாதுடா, வடநாட்டில் அப்படி இருப்பான், வடக்கம் அப்படி இருப்பான், எங்கள் தமிழ்நாடு எப்படி தெரியுமா, இது பெரியார் மண், இது அண்ணா மண், அம்பேத்கர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எந்த ஒரு வீடியோ ஆர்எஸ்எஸை பற்றியோ அல்லது சங்கிகளை பற்றியோ இந்த ராமர் கோயிலுடைய அநியாயத்தை பற்றியோ யார் பேசினாலும் சரி அதில் 100 கமெண்ட் வச்சுன்னா 95 கமெண்ட் அட்வர்ஸ் கமெண்ட் தான். அதாவது அவங்க சொல்லக்கூடிய சங்கிகளுக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிரான கருத்து.
அதாவது குறிப்பா சொல்லணும்னா நீ ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான கருத்து. நீ பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தான்காரன். இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய அந்த அரியலூர் இப்போ விஷயத்தை நான் சொன்னேன். என்னை தீவிரவாதின்னு நினச்சிக்கிட்டு சூட்கேஸையும் எடுத்துகிட்டே போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எடுத்து போடுங்க. நீங்கள் பார்த்தா அப்படி தானே தெரியுறீங்க. எஸ், அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அப்போ இது வந்து மக்களுடைய மனநிலை. நீங்கள் அப்படி தலப்பா கட்டிக்கிட்டு தாடி வச்சு, அதனால நீங்கள் தலப்பா கட்டாமல் வந்துருக்குறேன். நீங்கள் தலப்பா கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பெரிய ஜுப்பா போட்டுட்டு போனால் நீங்கள் தீவிரவாதி தான். கால் த டாக் மேட். ஒரு அப்பாவி பிராணியை வெறி பிடிச்ச நாயி, பைத்தியம் பிடிச்ச நாயி, அங்கே 4 பேர் கிடச்சிருச்சு, இங்கே 10 பேர் கிடச்சிருச்சு இப்படின்னு பிரச்சாரம் பண்ணி தென் கில்லிட். அப்போ நீ கொல்ல வேண்டாம். பொதுமக்கள் எந்த மக்கள் அந்த அப்பாவி பிராணிக்கு வாயிலா ஜீவனுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அந்த மக்களை கல்ல தூக்குவாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இது எத்தனை ஆண்டுகளாக இந்த தீவிர 100 ஆண்டுகள். ஒரு ஜிப்பா போட்டு வேட்டி போட்டு ட்ரெயினில் ஒருத்தர் போனார்னா அவ்வளோ பாய் அப்படின்னு நம்பிக்கை மரியாதை எல்லாம் இருந்துச்சு. இது இந்த இவ்வளவு மோசமான வெறுப்பு பிரச்சாரம் எப்போ இருந்து பழிக்க துவங்கி இருக்கு? 1992 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து அப்போ இருந்து ரொம்ப தீவிரமாக. அப்போ அது ஒரு திருப்பு முனையா எடுத்து. ஆமாம்மா, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா இங்கே அந்த பாபரி மஸ்ஜித் இடிச்ச உடனே ராம் கே நாம்சேன்னு ஒரு கேசட் ஒன்று அந்த இடத்துல, அப்புறம் வீடியோ கேஸில் ஒரு புக் சைஸில் இருக்கும், அந்த வீடியோ கேஸில் போட்டு பார்க்கணும். அந்த ராம் கே நாம்சே, இந்த நேம் ஆஃப் ராம் இங்கிலீஷ்லேயும் வந்துச்சு, ராம் கே நாம்சேன்னு சொல்லி ஹிந்திலையும் வந்துச்சு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் இந்த உமா பாரதி, அசோக் சிங்கால், அத்வானி இன்னைக்கு அவங்க செல்ல காசா போயிட்டாங்க. மோடி வந்தவுடனே அவங்களாம் இப்போ எல்லாத்தையும் செல்ல காசாக்கி விட்டார். அந்த இவங்கெல்லாம் அந்த வெறி பிடிச்சி கத்துறாங்க. உமா பாரதி ஓடி போய் அத்வானியை கட்டி பிடிக்கிறான். அந்த அந்த குப்பா இடிச்சு விழுற நேரத்தில் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். உமா பாரதி கட்டி பிடிச்சி அது என்ன கத்துறா, 3 நஹி தோ 3000 பாக்கி ந ரஹேகா ஏக் மசார். 3 பள்ளிவாசலை விட்டு கொடு. அதான் அயோத்தி பாபரி மஸ்ஜித், வாரணாசி காசியுடைய வியான்பி மஸ்ஜித், 3வது மதுராவுடைய ஈத்கா மஸ்ஜித். இந்த 3 இது ராம ஜென்ம பூமி, அது கிருஷ்ண ஜென்ம பூமி, இன்னொன்று இது ஒரு பூமி. 3க்கும் 3 இது கதை வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பாபரி மஸ்ஜித் இடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 பள்ளிவாசலை விட்டு கொடுங்கள், அடுத்து நாங்கள் 3000 பள்ளிவாசலுக்கு வருவோம். 3 நஹி தோ 3000. இந்த 3 பள்ளிவாசல் அல்ல, 3000 பள்ளிவாசல் லிஸ்ட்டில் இருக்குது. பாக்கின ரஹேகா ஏக் மசார். இது அத்வானி போட்ட கோஷம். இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. நான் கதை சொல்லலை. இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. உமா பாரதி கத்துனது, அசோக் சிங்கால் கத்துனது, எல்லாம் கத்துனதெல்லாம் இருக்குது. அதில் அசோக் சிங்கால் இப்போ விஹெச்பியோட தலைவர். இப்போ விஹெச்பி எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ விஸ்வ இந்து பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு இருக்குதானு தெரியல. ஏன்னா ஒரே காரணம், அந்த விஸ்வ இந்து பரிஷத்து தலைவர் பொதுச் செயலாளர் இருந்தவர் பிரவீன் தொகாடியா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் விவரமானது கேள்விப்படலாம். இன்னைக்குள்ள பசங்களுக்கு பிரவீன் தொகாடியா அது எந்த லாலா மிட்டாய், லாலா கடையில் கிடையாது மிட்டாயான்னு கேட்பாங்க. அந்த பிரவீன் தொகாடியான்னு ஒரு ஃபிகரே இன்னைக்கு உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு மோடி. இந்த பிரவீன் தொகாடியெல்லாம் உயிரை கொடுத்து வளர்த்தவர் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தை. அவரும் குஜராத்காரர் தான். மோடி எடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு இல்லாமக்கிட்டாரு மோடி. என்ன கேள்வி? ஏதோ ஒரு விஷயத்த கேள்வி கேட்டாரு. அதாவது நாங்க அவங்களுக்குள்ள உள்ள இன்டர்னல் சண்டை, நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிருக்கோம், நீ என்ன புதுசா வந்து அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்டாரு. அவ்வளவு அமித்ஷா மோடி சேர்ந்து பிரவீன் தொகாடியான்னு ஒரு ஆளை இல்லாமக்கிட்டாங்க. அன்னைக்கு எது சொல்றேன்னா, இவங்கெல்லாம் உருவாக்க இந்த விஸ்வ இந்து பரிஷத் தான் பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் முழு தீவிரமா இருந்தது. மோடிக்கு என்னன்னு தெரியாது, அமித்ஷாக்கு என்னன்னு தெரியாது, இப்ப இருக்கிற நிர்மலா சீதாராமன் பீதாராமன் இவங்களாம் யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது பாவம். அதை பத்திலாம் இதுல உயிரை கொடுத்து முஸ்லீம்களை கருவறுத்தவர்கள் அத்வானி, அசோக் சிங்கால், உமா பாரதி மாதிரி ஆளுகள் தான். இப்போ அதில் அவங்க தான் கத்துறாங்க. அந்த அந்த பாபரி மஸ்ஜித் அந்த கும்பத்தை விழுந்தவொடனே கட்டி பிடிச்சி பாக்கின ரஹேகா ஏக் மசார், ஒரு மசாரை கூட விட்டு வைக்க மாட்டோம், ஒரு கபரு கூட விட்டு வைக்க மாட்டோம். அது கத்துனது. அதே மாதிரி அதில் கத்துன இன்னொரு ஸ்லோகம் தான், பச்சா பச்சா ராம் கா பாக்கி சம் ஹராம் கா, இஸ் தேஷ் மே ரஹனா ஹே தோ ஹிந்து பன்கர் ரஹனா ஹே, வந்தே மாத்திரம் கஹனா ஹே. இந்த நாட்டில் இருக்கணும்னு சொன்னால் இந்துவா தான் இருக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை பிரகடனப்படுத்துவதற்குரிய நாளாகத்தான் அந்த 1992 டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தார்கள். துவக்க. அதற்கு அப்புறம் தான் இந்த ஹேட் பாலிசி வளர ஆரம்பிச்சது. பாபர் மசூதி இடிப்பிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் கண்கூடாக எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ எங்களை போன்றவர்களுக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது பெருசாக தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு இருந்த பாபர் மசூதி இடித்த போது இருந்த ஆட்சியாளர்கள், மீடியா, மக்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்படியே இத்தனை வருஷம் தள்ளி பார்த்து 2024 இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மீடியா, மக்கள் இந்த பாபர் மசூதி 2-3 உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 1992 டிசம்பர் 15 டிசம்பர் 6 இடிக்கப்படுது. கரெக்டாக அடுத்த இஷ்யூ. ஏன்னா அவர் வந்து 15 நாளைக்கு தான் அந்த இஷ்யூ வரும். துக்ளக்கு 8 நாள்ல அவர் பதிவு பண்றாரு. அதுல என்ன தலைப்பு என்னன்னா, அயோத்தியில் அயோக்கியத்தனம். யாரு? துக்ளக் ஷோ பதிவு பண்றாரு. ஷோ தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் முகமாக பார்க்கப்பட்டவர்.
பார்ப்பனர்களுடைய தலைவராக போற்றப்பட்டவர். அப்படிப்பட்ட சோ அவர் தலையங்க எழுதுறாரு, அயோத்தியில் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பக்கத்து தலையங்கம். அதில் பெட்டி செய்தி ஒன்று போட்டிருக்காரு, ராமர் கோவில் விவகாரத்தில் மத நம்பிக்கைக்கோ தெய்வ பக்திக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் சோ எழுதின ஒரு ஆர்டிகல். தெய்வ பக்தி எந்த சம்பந்தம் கிடையாது. ஓட்டு அரசியல் ஒன்றுதான் இப்பிரச்சனையில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால்தான் தீர்வு காண்பதும் கடினமாக இருக்கிறது. சொல்லி அடுத்த பிறகு நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட முடியாது என்ற விபரீதமான பிடிவாதத்தை விஸ்வ இந்து பரிஷத் கைவிட வேண்டும். ஏன்னா அப்போ பிஜேபிலாம் பெரிய முக்கியத்துவம், விஸ்வ இந்து பரிஷத் தான். இப்போ முஸ்லீம் வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி அவங்க இல்லை. ஆரம்பத்தில் எந்த ஜட்ஜ்மெண்ட் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கை விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, இதுதான் அவங்களுடைய பாலிசியே. நம்பிக்கை விஷயம் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தானே நீதிமன்றம். அதை சொல்ல வர்றேன், நம்பிக்கை விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதான் விஸ்வ இந்து பரிஷத்துடைய நிலைப்பாடாக இருந்துச்சு ஆரம்ப காலத்துல இருந்து. அலகாபாத்துடைய நீதிமன்ற தீர்ப்பையோ அல்லது டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பையோ எந்த தீர்ப்பையும் அவங்க ஏற்றுக்கல. கடைசியாக போய் ரஞ்சன் கோகாயை ஒரு புடி பொடிச்சு அவருக்கு ஒரு செக் ஒன்று வச்சு அவரை சீஃப் ஜஸ்டிஸாக உட்கார வச்சுட்டு எல்லா செட்டப்பும் பக்காவும் ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ தனக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கும் பொழுது தான் இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இவங்களுடைய விவாதமே என்ன சொன்னால் இந்த வார்த்தை தான். அது சோவே அதை உறுதிப்படுத்துறாரு பாருங்க, நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட முடியாது என்ற விபரீதமான பிடிவாதத்தை விஸ்வ இந்து பரிஷத் கைவிட வேண்டும். அடுத்த வார்த்தை, ஒரு கால் மறுத்தால் விஸ்வ இந்து பரிஷத்தையே கைவிட பாஜக முன்வர வேண்டும். ஒரு கால் பாஜக அதற்கு மறுத்தால் பாஜகவையே கைவிட விவரம் அறிந்தவர்கள் முன் வருவார்கள். ஒரு விவரம் அறிந்தவர்கள் யார் தன்னை காட்டுறாரு, தன்னை சொல்றாரு. ஓ வெரி குட் வெரி குட். அந்த எங்களை மாதிரி ஆளும் கை விட்டுருவோம், இன்டெலெக்சுவல்ஸ் கை விட்டுருவோங்களே, யார் பாஜகவே கை விட்டுருவோம். சோ எழுதி தலையங்க இது இன்னும் ஆவணம் உறுதியா இருக்குது, எந்த கதை கப்சாலாம் இல்லை இது. அப்ப ஆரம்ப சூழ்நிலை என்னன்னா விஸ்வ இந்து பரிஷத் வந்து அவ்வளோ உறுதியா இருந்தாங்க நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்பதில். அப்புறம் எல்லாம் செட்டப் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு போயிடுச்சு. பெஞ்சு தீர்ப்பளிக்க போது அங்கே ரஞ்சன் கோகாய் இருக்காரு, ஒரு அப்துல் நசீர் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பேர் தாங்கி ஒரு சங்கி இருக்கிறாரு. எல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டோம், ஜட்ஜ்மெண்ட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பொழுது தான் இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. இங்கே உள்ள கலைஞர் முதல் கொண்டு எல்லாரையும் சொல்ல வச்சாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எதுவாக தான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதுதான் வர இப்படி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சோடனே முஸ்லீம் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. அதனால தான் முஸ்லீம்கள் அமைதியாக இருந்தாங்க. அன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஒரு சின்ன கல்லை கூட தூக்கி எறியல. ஆமா, இதுக்கு முன்னாடி நடந்தது கூட அது வரைக்கும் எந்த நீதிமன்ற தீர்ப்பையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், நம்பிக்கை சார்ந்தது. இல்லை இப்போ எதுவுமே நடக்கலன்னு சொல்லும்போது நான் என்ன கேட்குறேன்னா, இஸ்லாமியர்கள் ஓய்ந்து போயிட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடியல. அதாவது இந்த 30 வருஷத்துல என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்லுங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அப்போ அன்னைக்கு சோ எழுதின ஜட்ஜ்மெண்ட் இது தலையங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று தினமணி பத்திரிகையில் வைத்தியலிங்கம் எழுதுற தலையங்கத்தை பாருங்க. நேற்று தினமணியில் வைத்தியலிங்கம் எழுதுற தலையங்கம் அப்படியே விஸ்வ இந்து பரிஷத் இத்தனை வருஷமா என்ன பச்சை பொய்ய சொல்லிச்சோ தினமணி நடுநிலை பத்திரிகைங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதில் எப்படி ஆரம்பிக்கிறாரு, இது ஆலயம் அல்ல அடையாளம், இந்தியாவினுடைய அடையாளம், இந்துக்களுடைய ஆலயம் அல்ல இந்தியாவினுடைய அடையாளம் அப்படின்னு எடுத்துட்டு 3வது வரையில் என்ன சொல்றாரு, இது பாருங்க. அதாவது நேற்று மோடி அயோத்தி அந்த கட்டட திறப்பு இல்லை, நான் ராமர் கோயில் சொல்ல மாட்டேன், அது இன்னைக்கும் பாபர் பால் ஒரு தடவை இஸ்லாமிய ஷரியத்துடைய அடிப்படையில் மார்க்க அறிஞர்களால் சொல்றேன், ஒரு முறை ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்கு என்று வக்ஃப் செய்து விட்டால் அது கியாமத்து நாள் வரை பள்ளிவாசல் தான், உலக இறுதி நாள் வரை பள்ளிவாசல் தான். அதில் நீ 1000 கட்டிடத்தை கட்டிக்க, 1000 கோயிலை கட்டிக்க, 1000 சர்ச்சை கட்டிக்க, என்ன வேணா கட்டிருப்ப, அந்த பூமி பள்ளிவாசல் பூமி தான், அது பாபரி மஸ்ஜிதுடைய இடம் தான். இப்பொழுது அங்கே ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாடினால் காலங்கள் மாறும், யூகங்கள் மாறும், மனித நிலைமைகள் மாறும், என்ன வேணாலும் மாறும். இதுல இந்துக்கள் மனது புண்படாதான்? முஸ்லீம்கள் மனசு கம்மியாக தானே இருக்கு, குறைவாக தான். அப்போ கம்மியாக இருந்தால் புண்படலாம், நிறைய இருந்தால் புண்படக்கூடாது. இல்லை அதுதானே கோர்ட்டு சொல்லுது. கோர்ட் என்னதையா சொல்லிட்டு போடுங்க. கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதாவது நான் இப்போ இந்த விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இதை சொல்லுங்க. அப்போது இது மனநிலை. இந்த அதை ஆர்எஸ்எஸ் எப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்கிறதுக்கு மனநிலை. இன்னைக்கு தினமணி இந்த மாதிரி தலையங்க எழுதுது. வேறு எந்த தலைவர்களும், எந்த அரசியல் தலைவர்களும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாரும் இதை வந்து அந்த மனநிலைக்கு ஆளாயிட்டாங்க. பரவாயில்ல, இடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், இடிச்சாச்சு என்ன பண்ண முடியும். ஆனால் நியாயம் என்ன? நியாயம் எனக்கு சொந்தமான ஒரு கட்டடம், அதை இடித்து நீங்கள் பில்டிங் கட்டிக்கிட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கணும்ப்போ?
ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கணும், அதை இடிச்சிட்டு எங்களுக்கு பழைய திரும்ப அந்த கட்டத்தை கட்டி தரணும். சார் ஒரு சம்பவம் சொல்கிறேன், வரலாறு நடந்த சம்பவம், இஸ்லாமிய வரலாறு நடந்த சம்பவம். அதில் உமர் ரலியல்லாஹு காலத்தில் எகிப்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இன்னைக்கும் கைரோவில் வந்து மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸ். மொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தினோட முதல் பள்ளிவாசல் அது. மொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் முதல் பள்ளிவாசல் கைரோவில் இருக்குது. கைரோ மெயின் சிட்டியில் இருக்குது மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸ். பெரிய பள்ளிவாசல், ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினது. அம்ர் இப்னு ஆஸ் யார் அப்படின்னு சொன்னால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மிஸ்ருடைய கவர்னராக நியமிக்கப்பட்டவங்க, எகிப்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவங்க. அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க ஆட்சியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அது. அவங்க காலத்திலேயே அந்த பள்ளிவாசலை விரிவடைய செய்ய வேண்டிய நிர்பந்தம், எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தம். என்ன நிர்பந்தம் சொன்னால், மக்கள் நிறைய இஸ்லாத்துக்கு வர்றாங்க, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க, பள்ளிவாசலில் தொழுவதுக்கு இடம் பத்தலை. அப்போது அந்த மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸ் சொல்லி நினைக்கிறாங்க, நம்ம கட்டின பள்ளிவாசல் நம்ம காலத்திலே விரிவாக்கம் செஞ்சிடலாம் பெரிய அளவில் அப்படின்னு ஆசைப்பட்டு சுற்று வட்டார இடங்கள்லாம் கையகப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த உரியவர்கள்லாம் பணத்தை கொடுத்துட்டு கையகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பள்ளிவாசலுடைய தொழுவைக்கிற இமாமுடைய மெஹராப் இருக்குதுல்ல, அந்த இமாம் தொலை வைக்கிற இடம், அதுக்கு நேர் ரைட் சைடில் இந்த மூலையில் ஒரு இடம் மட்டும் ஒரு கிறிஸ்தவ கிழவிக்கு சொந்தமான இடம். ஒரு கிறிஸ்தவ கிழவிக்கு சொந்தமான இடம். அந்த பொம்பளை தரம் மறுக்கிறா. ஆனால் இவங்க அந்த இடம் கிடைச்சாதான் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் போட முடியும். முக்கியமான இடம் அது. 4 மூலையில் பில்லர் போடும்போது அங்கே ஒரு பில்லர் போடுறதுக்கான இடம், அந்த இடம் இல்லைன்னா பில்லர் போட முடியாது. அப்போ எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க, அந்த கிழவி தர தயாராக இல்லை. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, மற்ற அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க, யார் எல்லாருக்கும் என்னென்ன அமௌண்ட் தொகை கொடுத்தீங்களோ அதை விட பன்மடங்கு அந்த கிழவிக்கு கொடுத்து அதை வந்து கருவூலத்தில் வச்சுருங்க, கருவூலத்தில் வச்சுருங்க, அந்த அம்மா எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அந்த அம்மாவுக்கு பிறகு வாரிசுகள் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் இடிச்சிட்டு பில்லரை போட்டிருங்க அப்படின்ட்டாங்க. வீட்டை இடிக்கப்பட்டுச்சு, பில்லரை போட்டாங்க. போட்டு பள்ளிவாசல். இதில் வரலாறு. ஆமாம், இதில் கதை சொல்லிடுறோம், ராமாயண மகாபாரத கதை மாதிரி சொல்ல. 700 நடந்த வரலாறு. பில்லரை போட்டு கட்டிடுறாங்க. ஆனால் அந்த கிழவி சும்மா விடலை. மதீனாவில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் போடுறாங்க. அந்த அம்மா, இதுதான் அவங்க இஸ்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சா? எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதிகாரம் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன அபகரிச்சிருவீங்களா? எனக்கு இப்போ 3 மடங்கு 4 மடங்கு பணம் கொடுத்தோடனே என் இடத்துக்கு என்னோட திருப்தி கிடச்சிருமா? உங்களுக்கு அதிகாரத்தில் நீ கைப்பற்றின இடத்த கைப்பற்றிடலாம், அதுக்கு நீ பன்மடங்கு காசு கொடுக்கலாம், உங்களோட அதிகாரம் இருக்குது, காசு இருக்குது. ஆனால் என்னுடைய மனவேதனைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு வழங்கப்பட்டிருப்பது அநீதி தானே. அநீதி தானே இது. நீங்க 1000 காசை கொடுங்க, 1000 பணத்தை கொடுங்க, 1000 இடத்த கொடுங்க, எனக்கு இணைக்கப்பட்ட அநீதியா இல்லை இது அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அம்ர் இப்னு ஆஸை வர வச்சாங்க. அங்கே ஒரு கிழவி, ஒரு சாதாரண கிழவி போட்ட கடிதம் வர வச்சாங்க. என்ன விஷயம்னு கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் தன் தரப்பு நியாயத்தை சொன்னாங்க. மேப்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே இப்படி கட்டணும், இங்கே இப்படி கட்டினோம், இந்த 4 பக்கம் தூண் போட்டால் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பள்ளிவாசல் எக்ஸ்டெண்ட் பண்ண பொதுமக்கள் தேவை, நான் என்னுடைய தேவைக்கான போடுங்கண்ணே, பொதுமக்களுடைய தேவைக்கான தானே எடுத்தேன் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு திருப்பி என்ன தெரியுமா, அந்த இடத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடியுங்கள், இடிச்சு விட்டு அந்த அம்மையாருக்கு மறுபடியும் பழைய வீட்டை கட்டி கொடுங்கள். தூண் போட முடியாது, தேவையில்லை, தூணெல்லாம் வேற இறங்கி கொண்டு போடுங்க, தூணை ஸ்ட்ரக்சரை மாற்றுங்க, அந்த அம்மையாரோட இடத்தை அந்த அம்மையார் கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த எகிப்தினுடைய அந்த அம்ர் இப்னு ஆஸ் மஸ்ஜிதுக்கு வருஷத்துக்கு 3-4 தடவை போகிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சின்ன இடம் மட்டும் தனி அடையாளத்தோடு இருக்கின்றது. பிறகு அந்த அம்மா உமர் ரலியல்லாஹு நீதத்தை பார்த்துட்டு மரணிக்கும் தருவாயில அந்த இடத்த பள்ளிவாசல் கொடுத்துட்டு களிமா சொல்லி மௌத்தானாங்க அந்த அம்மா. இதுதான் இஸ்லாமிய நீதி. இஸ்லாமிய நீதிக்குதான். நான் என்ன சொல்றேன், நாங்களும் அந்த காலத்திலே கத்துனோம். பாபர் விஜய் பிரச்சனை இருந்தது, நாங்களாம் இப்போ எங்கள் பிரச்சாரங்களில் பயங்களை கத்துறோம். நீங்கள் பாபர் வந்து அந்த இடத்துல இன்னைக்கு வானதி சீனிவாசன் ஒரு பச்சை பொய்யை சொல்லுது அந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி. இங்கே நம்ம தமிழகத்தின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் தைரியமாக சொன்னார், அது எங்களுக்கு மதத்தில் நீ கோயிலுக்கு சாமி கும்பிடு, இது ஓமா சம்மந்தப்படுது, ஆனால் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலே கோயிலை கட்டுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு உருப்படியாக தமிழ்நாட்டு தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நான் சொல்லுவேன். ஒரு உருப்படியாக சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு இந்த அம்மா ஒரு பச்சை பொய். என்ன பொய்? இல்லை அந்த இடத்துல ஏற்கனவே ராமர் கோயில் இருந்ததை இடித்து விட்டு தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினாரு என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. பொய் யார் மேலேயே? உச்சநீதிமன்றத்து மேலே அவதூறு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வார்த்தை கூட உச்சநீதிமன்றம் சொல்லலை. அந்த 3 ஜட்ஜிமார்கள் உட்கார்ந்து என்னத்தனா எழுதுனான்னு யோசிச்சு பார்த்து கடைசி அவன் கிடைச்ச துருப்புச்சீட்டு என்ன தெரியுமா? மக்களுடைய நம்பிக்கை. ஆதாரங்கள் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தில், அதாவது பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தில் பாபர் என்பவர், பாபருடைய தளபதி மீர்பாக்கி, அந்த மீர்பாக்கி வந்து ராமர் இருந்த இடத்தில் கோயிலை இடித்து விட்டுத்தான் பள்ளிவாசல் கட்டினார் என்று தொல்லியல் ஆய்வாளர்களால் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியவில்லை. தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்ல.
அப்போ எந்த இடம் செஞ்சு கொடுக்குறோம்? பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த பொம்பளை பச்சையாக உட்காந்து போய் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் மேலேயே. இப்படித்தான் ஆரம்பத்தில் போய் சொல்லும் போது நாங்களாம் ஓப்பன் டிக்ளேரே பண்ணோம். எங்கள் காலத்தில் எங்களுக்கு மூத்த உலமாக்கள் இன்னும் பேச்சு கேட்ட மாதிரி இருக்குது. பல பயான்கள் ஓப்பனாக சொன்னாங்க. அந்த இடத்திலே ராமர் பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்திலே பாபர் இருந்த கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசல் கட்டினார் என்று ஒரு சின்ன ஆதாரம் காட்டிவிட்டால் அங்கே தொழுவது எங்களுக்கு ஹராம். கரெக்டாக. அடுத்தவங்க எடுத்து ஆக்கிரமிச்சு தொழுவது எங்களுக்கு ஹராம். தொழுகை எங்களுக்கு கூடாது. அதுக்கு உமர்லானுடைய இதே இருக்கு, பெரிய ஆதாரம், சோர்ஸ் இருக்கு, நமக்கு பெரிய ஆதாரம், உமர்ல ஆதாரம். அந்த திருப்தி இல்லாமல் நமக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி மன திருப்தி ஈடாகாது. இடிச்சு நீ புதுசா கட்டுங்கட்டாங்க. அது ராமரா கடவுளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண கிளவியா இருந்தா கூட போதும். அது ராமரா இருக்கணும், பெரிய கடவுளா இருக்கணும், அவர் இந்தியாவை ஆளக்கூடிய ராம பிரானா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண கிளவி, எந்த ஆதரவற்ற கிளவி இருந்தா கூட அவளுக்கு தீர்ப்பு வழங்கும்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அப்பவே டிக்ளேர் பண்ணோம், நீ எந்த ஆதாரத்தை சின்ன ஆதாரத்தை காட்டுங்க, நாங்க இப்பவே விட்டு கொடுத்துறோம். அது பள்ளிவாசல் வேண்டாம் எங்களுக்கு. அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தொழுவது ஹராம் எங்களுக்கு. கண்டிப்பா. அப்ப இந்த மனநிலை முஸ்லீம்கள் ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு இருந்தோம். சுப்ரீம் கோர்ட் நிலைமையும் அதுதான். அந்த நேரத்தில் விதண்டாவாதம் பண்ணது விஸ்வ இந்து பரிஷத் தான். என்னண்டு நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட மாட்டோம். ஏன்னா மத நம்பிக்கைகள் விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, மத நம்பிக்கை விஷயம் தலையிடக்கூடாது. அதான் வைரமுத்து மாதிரி ஆள்கள்லாம் பாபரி மஸ்ஜித் இடிச்ச நேரத்திலேயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த நேரத்தில் சொன்னாங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க? ஏமா முதல்ல ராமருங்கிறது கடவுளா மனுஷனா? அதை சொல்லு. கடவுளா மனுஷனா? ஒன்று கடவுள்னு முடிவு பண்ணு, இல்லை ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த மனுஷன் முடிவு பண்ணு. தாய் தகப்பனுக்கு பிறந்த மனுஷன் சொன்னா அது அவதாரம் சொல்லாத, ராம அவதாரம் சொல்லாத, பிறப்புன்னு சொல்லு. பிறந்த மனுஷனுக்கு எது கோயில்? பிறந்த மனுஷனுக்கு எது கோயில்? இல்ல இல்ல ஒரு மனுஷன் இல்ல, அவர் அவதாரம் அப்படின்னா அப்ப எங்க இருந்துச்சு பிறந்த பூமி? ஜென்ம பூமி எங்க இருந்துச்சு? ராம ஜென்ம பூமிங்கிறீங்க, பிறந்த பூமிங்கிறீங்க. ஜென்மம்னா பிறப்பு தானே, பிறந்த பூமி எங்க இருந்துச்சு? அவர் அவதாரங்கிறீங்க. அவதாரம் வானத்திலிருந்து வரவதா இருக்கணும். உன் கூட்டு வீட்டில் பூமியில முளைச்சிட்டு வரணும். ஒரு தாயுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியே வந்து அவன் அவதாரம் இல்ல, மனுஷன் பிறப்பு. பிறந்தவன் மனிதனா இருந்தால் எதற்கு அவனுக்கு கடவுள்? இப்படி கடவுள் மனிதனுக்கு எப்படி கோயில்? வைரமுத்து கேட்டார். அந்த காலத்துல வைரமுத்து கேட்டாரு. இன்னைக்கு இப்போ அந்த வைரமுத்துலாம் வாயடிச்சு போய் உட்காந்துருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அவங்களுடைய பச்சை பொய் புறப்பகட்டால ஜெயிச்சிட்டாங்க. நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, கால் த டாக் மேட் தென் கில் இட். இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டாங்க முஸ்லீம்கள் தீவிரவாதிங்க, பொறுக்கி பசங்க, அவங்க அடுத்தவங்க அடுத்து ஆட்டை போட்டவங்க. இன்னைக்கு பாருங்க, நீ இந்த பாபர், இந்த ராமர் கோயில் பாபர் மஸ்ஜித் வார்த்தை வந்தாலே உடனே கீழே கமெண்ட்ஸ் பாருங்க. ஒண்ணுமே தெரியாதுப்பா அவனுக்கு. உடனே கமெண்ட்ஸ் போடுறான். என்ன போடுறான் பார்த்தீங்களா? நீங்க வந்து கோயில் இடிச்சு தானே பள்ளியாசல் ராமர் கோயில் கட்டினீங்க, அது உனக்கு என்னப்பா தெரியாது? பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல. எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து இந்திய நாட்டுக்கு சொந்தம் இல்லாதவன் முடிவு பண்ணி அவன் வச்சிருக்கான். அது என்ன? பாகிஸ்தானுக்கு போங்கிறான். இப்போ அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன யோசிக்குதுன்னா, ஒருவேளை நம்ம தாத்தா பாகிஸ்தான்ல இருந்து இல்லை, நான் இந்த சிஏஏ என்ஆர்சி போகிற இடத்துல நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன், நீ பாகிஸ்தான் போச்சு போகிறோம்ப்பா, நாங்கள் நான் கிளம்பி போகிறேன், போதும் எனக்கு இந்தியாவிலேருந்து போதும், இருந்து உன்னோட மல்லு கட்டு போதும், பாகிஸ்தானுக்கு போகிறோம். எங்களுக்கு லலித் மோடிக்கு, நீரவ் மோடிக்கு, அப்புறம் இன்னொருத்த நம்ம யாரு விஜய் மல்லையாக்கு எல்லாத்துக்கும் 5000 கோடி 10,000 கோடி கூட டாடா கட்டி அனுப்புனல, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 5000 கோடி டாடா கட்டு, நான் எங்கேயாவது செட்டில் ஆயிடுறோம். இதான சொல்ற பதில். லண்டன் போய்க்கலாம், எங்க வேணாலும் போய்க்கிறேன், அதை பத்தி கவலைப்படாத. இந்தியா விட்டு போயிடுறேன், பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கு எங்கேயோ ஸ்தானம் போயிடுறேன். எல்லாத்துக்கும் டாடா கட்டினால விஜய் மல்லையாக்கெல்லாம் 5000 2000 கோடி 3000 கோடி அனுப்பல. அந்த மாதிரி எங்களுக்கு 2000 கோடி கூடி இருந்ததுக்கு நான் இதே வாங்கிட்டீங்களா? அவ்வளோலாம் வேண்டாம், ஒரு 100 கோடி கூட போகுது எங்களுக்கு. நானும் போகிற பாகிஸ்தான் எங்கேயே போயிடுறோம். இங்கே மல்லுக்கட்டும் அவசியம் இல்லை எங்களுக்கு. ஒரு பிரைவேட் ஜெட். நீ யார் சொல்றதுக்கு எங்களை வெளியே போட்டு சொல்றதுக்கு? உன்னுடைய வரலாறு என்ன? சுதந்திர போராட்டத்தில் உன்னோட வரலாறு என்ன? சாவர்கரோட வரலாறு பாருங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு ஷூவை நக்கி பாலிஷ் போட்டவன் சாவர்கர், வீர சாவர்கர். அவனுக்கு பேர் வீர சாவர்கர். இதில் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது இவர் மோடியை விட ரொம்ப அழகாலாம் போய் சொல்லுவார் வாஜ்பாய். அப்போ ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு விருது வழங்கும் விளக்கத்தில் வாஜ்பாய் என்ன பண்ணிட்டாரு, மேபி ஆசாதி ஜங்குகா ஹிஸ்ஸாலியா ஹோ அப்படின்ட்டாரு. நானும் சுதந்திர போரில் பங்கெடுத்தவன் தான் அப்படின்னு பேசிவிட்டாரு. பேசணும் ஃப்ரண்ட் லைன் பத்தி இதெல்லாம் எவிடன்ஸ் சார், ஆதாரத்தோட சொல்றேன். அவர் வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அதாவது பிரதமர் சொல்றாரு, யாரும் ஒன்னும் எது கேட்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, மைபி ஆசாதி ஜங்குமே ஹிஸ்ஸாலியா ஹோன்ட்டாரு. நானும் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவன் தான், நானும் சுதந்திர போராட்ட வீரன். எல்லாரும் சொல்லுவாங்க நானும் மதுரக்காரன் தான். அந்த மாதிரி மோடி சொன்னார்ல, ஏழை தாயின் மகன், டீ கடை வித்த மகன் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்றாரு இல்லையா? அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. உடனே ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை என்ன பண்ணாங்க, அப்போது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை வந்து ரொம்ப நடுநிலையான பத்திரிகை. என்ன பண்ணிட்டாங்க,
பிரதமருடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிட்டார்ல பங்களிப்புன்னு போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி விட்டாங்க. என்ன எழுதிட்டாங்க, நம்முடைய சுதந்திர இவர் வாஜ்பாய் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து குவாலியரில் இவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இவர் போய் வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திர போராட்ட போராளிகளாக சேர்ந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை தீ வச்சு கொடுத்துறாங்க. போஸ்ட் ஆஃபீஸை தீ வச்சு கொடுத்துறாங்க. கொளுத்தும் போது இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. அதில் வேடிக்கை பார்த்து இவரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. யாரை, வாஜ்பாயும் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் பேர் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய். இவர் பேரையை மாற்றி நான் அடல் பிஹாரி வாஜ்பாயில் வேற ஏதோ காமாசமா வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் வேறன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த வாஜ்பாய் நான் இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தவர். இந்த வரலாறு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து ஃப்ரண்ட் எண்ணில் போட்டாங்க. இவர் கொதிச்சிட்டார், பிரதமர்ல நாட்டு பிரதமர்ல கொதிச்சிட்டாரு. உடனே ஃப்ரண்ட் லைனுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டார், வக்கீல் நோட்டீஸ். அப்போ பத்திரிகை பிரதமரை கூட பார்க்கல, தைரியமா எழுதுனாங்க. இன்னைக்கு மாதிரி மோடி மாதிரி யாரும் பத்திரிகைகள் விலைக்கு வாங்கி பெய்டு மீடியாவாக்கி மிரட்டில வைக்கலங்க. அன்னைக்கு பத்திரிகை வாஜ்பாயாவே இருந்தா கூட அவர் வந்து கருணாநிதி சொன்னார்ல, நல்ல மரத்தில் நல்ல கெட்ட மரத்தில் பழுத்த ஒரு நல்ல பழம் அப்படின்னார் வாஜ்பாய. அப்படி அந்த மாதிரி ஆள் அவரு. அப்போ ஃப்ரண்ட்லைன் பத்திரிகைக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு, லீகல் நோட்டீஸ். ஆள் அனுப்பி மிரட்டல அடிக்கல உதைக்கல, லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. உடனே லீகல் நோட்டீஸ் வந்த விவரத்தை ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அடுத்த பத்திரிகை எழுது, அடுத்த இஷ்யூவில் என்னென்று எனக்கு எல்லா ஆதாரம் இருக்குது. ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை ஆதாரம், பிரதமர் இடத்துலேருந்து எங்களுக்கு பத்திரிகைக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கிறது, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதற்கான எல்லா ஆதாரங்களையும் இன்னும் பல உண்மைகளையும் நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். இன்னும் அந்த செய்தி இன்னும் சில விவரங்களை, என்னென்ன விவரங்களும் தெரியல, இன்னும் சில விவரங்களை கோர்ட்டில் சொல்ல தயாராக இருக்கிறோம்னா அதோடு கப்சிப்பானவர் தான் வாஜ்பாய். ஸோ இதுதான் இவங்களுடைய வரலாறு. சுதந்திர போராட்டத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வரலாறை அழிப்பது தான் அவங்க நோக்கம். முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களை ஆக்கியிருந்தாங்க இந்த நாட்டில், அந்நியப்படுத்தி இரண்டாம் தர குடிமக்களை அதில் ஒரு ஜெயிச்சிட்டாங்க. அதான் சொல்ல முடியும். நம்ம அன்றைக்கி தமிழ்நாடு பெரியார் மன்னடா சிறியார் மன்னடா சொல்லி வீரவாசனம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களையும் கரப்ட் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனைகளும் மூளைகளும் கரப்ட் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரச்சாரத்தை முன் வச்சுருக்காங்க, அதில் மூளைச்சலவை செய்யப்பட்டு பல பேர் நம்மளை வந்து இப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. யதார்த்தம் என்ன, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய யதார்த்தம் என்ன, முஸ்லீம்கள் யார், அவங்க என்ன பண்புல இருக்காங்க இப்போவும் அப்படிங்கிற. நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்கிறேன். என்னடா, அதாவது பாபர் மசூதி இடித்த உடனே டிசம்பர் 6 இடித்த உடனே அடுத்து வந்த இஷ்யூ இந்தியா டுடே. இந்தியாவில் ஃபேமஸான பத்திரிகை. அந்த பத்திரிகையுடைய தலைப்பு என்ன தெரியுமா, அட்டையை ஷேம் டு நேஷன், தேசிய அவமானம். பாபரி மசூதியை போட்டு அதுக்கு மேலே அந்த வெறி பிடித்த அந்த தடியன்கள்லாம் நேரி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு ஷேம் டு நேஷன், தேசத்திற்கான அவமானம் அப்படின்னு சொல்லி 92 இந்தியா டுடே போட்டுருந்துச்சு. இப்போ அதே 22 23 31 வருஷத்துக்கு மூலம் மட்டும் அதே இந்தியா டுடே இப்போ நேற்று வந்த பத்திரிகையோட தலைப்பு என்ன தெரியுமா, ப்ரைட் டு நேஷன். அப்படி நேருக்கு நேர் மாறி இருக்கு. அதான் அந்த ராமர் கோயில் படத்தை போட்டு தேசத்தின் கர்வம், ப்ரைட் டு நேஷன், தேசத்தின் கௌரவம். அன்னைக்கு இடிக்கப்பட்டது தேசத்தின் அவமானம் போட்டவன், இன்னைக்கு அதையால் தேசத்தின் கௌரவம் போடுறான். அப்போ எந்த அளவுக்கு கபலீகரம் செய்யப்பட்டு விட்டார்கள் மீடியாக்கள். அதாவது மக்கள் மனசை மாத்துறது மட்டும் இல்லாம மீடியாவையும் சேர்த்து மாற்றி வச்சிருக்காங்க சார். மீடியா வச்சு தான் மக்கள் மனசை மாற்ற முடியும். மக்கள் மனசை சும்மா மாற்ற முடியாது. இன்னைக்கு மீடியாக்கள், மெயின் மீடியாக்கள், சோஷியல் மீடியா, பிரிண்டிங் மீடியா, விஷுவல் மீடியா, எல்லா மீடியாவும் மாற்றிட்டாங்க. எல்லா மீடியா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் பொறுக்கிற ஒரு ஆள், அவரோட வீடியோ நீ பார்த்துருப்பீங்க. கருப்பாக பரட்டை முடி வச்சுட்டு தாடி வச்சுக்கிட்டு அந்த பாவம் அவர்கிட்ட போய் யாரோ ஒரு யூடியூபர் பேர் பேட்டி காட்டுறாரு. அவர் அந்த குப்பை பொறுக்கிற பேப்பரை வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் பேசுகிறாரு. அவர் அப்பயெல்லாம் என்னடா இது இப்படிங்களா, நான் அங்கே படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வழி இல்லை, நான் கஷ்டப்பட்டேன், என் தம்பி என்னை கைவிட்டான், அதனால கடைசியில் வந்து நான் வந்து குப்பை போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன. ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள். இன்னைக்கு அவர் யார் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? பிஜேபியினுடைய 1ஆம் நம்பர் பிரச்சாரகர் முன்னால. இப்போ அதுக்குள்ள இப்போ அவர்கிட்ட அந்த பேச்சு திறமை இருக்குது. இங்கிலீஷ் நல்லா பேசினா. அவர் குப்பை பொறுக்கிறவரு, உடம்புல அவ்வளோ அழுக்கு பரட்ட பங்கரையா இருந்தாரு. இன்னைக்கு நல்ல ஒரு கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்ல துணியில தலையெல்லாம் வாரிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி சேனலில் உட்காந்துக்கிட்டு டிஎம்கே திட்டுறது, முஸ்லீமுக்கு எதிராக பேசுறது, இந்த பிஜேபி சொல்லக்கூடிய அவதூறுகளை பூரா அவர் வயல சொல்ல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறவனை கூட அவங்க விட்டு வைக்கல. இவன்ட்டு வந்து ஒரு பேச்சு திறமை இருக்குது, அவனுக்கு காசை கொடு.
அவர் வருவே சொல்கிறார், என் தம்பி என்னை கை விட்டான், எனக்கு காசு இல்லை, நான் நல்ல பிஏ படித்தவன், அந்த காலத்தில் பிஏ படித்தவன், நல்ல இங்கிலீஷ்லாம் பேசுவேன், அப்படியா நீ குப்பையில் கிடக்கூட, வா வெளியே வா, வந்து எங்களுக்கு பிரச்சாரனாரு. இதையும் இந்த சங்கி என்ன சொல்லலாம், பார்த்தீங்களா குப்பையில் கிடந்தவரை கூட நாங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து யாராகிருக்க, உன்னுடைய பொய்யை பேசக்கூடிய ஒரு சங்கம் மாற்றிருக்கிற, நீ ஊதக்கூடிய ஊதுகுழலுக்கு ஒரு சங்கு மாதிரி மாற்றிருக்கிற அவரை. இதுதான் இன்னைக்கு நிலைமை சார். அதனால இவங்க இவங்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு அதிலே ஒரு ஜெயித்து விட்டாருன்னு சொல்லணும். ஆனால் நான் தமிழக மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய அன்பான வேண்டுகோள்னு சொன்னால், இந்த இதுக்கு நீங்கள் பலியாயிடாதீங்க. நாமெல்லாம் என்னைக்கு அண்ணன் தம்பி, எங்க கீழ் வீட்டில் வெள்ளம் வந்தா உன் மேல் வீட்டில் வந்து உட்கார போறேன், உன் கீழ் வீட்டில் வெள்ளம் வந்தா என் வீட்டில் நீ உட்கார போற மேல் வீட்டில். இதுதான் நீ தமிழ்நாட்டு நிலைமை. நீ ஒரு கஷ்டம்னு சொன்னா உனக்கு பிரியாணி போட்டது வீட்டு வாசல் கதவை தட்டுற முஸ்லீம் தான் துருக்க போய் தான் வந்துட்டு இருக்கான். இதை மறந்துடாத. நீ உன்னுடைய உறவினர் சொந்த பிள்ளை சொந்த மனைவி கூட கிட்ட வருவதற்கு பயந்து போயிருந்த காலத்தில் முஸ்லீம்கள் தான் அந்த கவசத்தை போட்டுட்டு வந்து ஒரு ஜனாசாவை போகிற உன்னுடைய பிணத்தை போகிற அடக்கம் பண்ணாங்க. நீ சொன்ன முறைப்படி எந்த முஸ்லீமோ எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய பிணத்தை எடுத்து அவன் முஸ்லீம் பண்ண மாதிரி குளிப்பாட்டி ஜனாசா தொழுக வச்சு கபர்ஸ்தான் அடக்கம் பண்ணல. நீ சொன்ன முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு உனக்கு செய்யக்கூடிய அனைத்து கடமையும் செய்து ஒரு பெத்த மகனாக இருந்து முஸ்லீம் இளைஞர்கள் செஞ்சாங்க. அடக்க வேண்டியது அடக்கினாங்க, எரிக்க வேண்டியது எரிச்சாங்க. நீ என்ன சொன்னி அதை கேட்டு செஞ்சாங்க. இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஆதரவற்ற இதுதான் நம்முடைய சகோதரத்துவங்கிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அரசு அன்னைக்கு இப்போ 31 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதியிருக்காரு பாருங்க, இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் சொல்லி. அவர் இதுக்கெல்லாம் சோ ஆர்எஸ்எஸ் காரரு, சோ ஆர்எஸ்எஸ் முகம், பிஜேபியுடைய முகம். மோடி தமிழ்நாட்டில் கொடுத்து முதல் அறிமுகப்படுத்தினவர். தன்னுடைய துக்ளக் ஆண்டு விழாவில் மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்து அறிமுகப்படுத்தினவர். அப்படிப்பட்ட சோவை எழுதியிருக்காரு. இது மதம் சார்ந்ததல்ல, பக்தி சார்ந்ததல்ல, இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் சார்ந்தது. இல்லைன்னு சொன்னா கட்டி முடிக்காத இந்த கட்டடத்தை இப்படி அவசரமா திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த ராம பக்தியை ஏற்படுத்தி இவங்களை பூரா பைத்தியக்காரன் ஆகிட்டா அப்புறம் நம்ம அதானிக்கு அம்பானிக்கு நாட்டை அடகு வச்சாலும் சரி இவங்க யாரும் கண்டுக்க மாட்டானுங்க. 10 வருஷத்துல என்னங்க வளர்ச்சி நடந்தது? ஒரு சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? இதெல்லாம் தமிழக மக்கள் யோசிக்கிறோம். ஒரு சாதனை சொல்லி நான் இந்த சாதனை செஞ்சேன், 50 வருஷத்தில் நேருக்கு செய்யாத காங்கிரஸ் செய்யாத நான் அதை 10 வருஷம் செஞ்சுட்டேன், ஒரு சாதனை காட்ட முடியுமா? ஒரே சாதனை, நான் ராமர் கோயில் கட்டிட்டேன், அது லேட்டாக கட்டினதுக்கு ராமர் என்ன மன்னிப்பார். இப்படித்தானே ஒப்பாரிக்க முடியும். இந்த பக்தி என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி, இந்த விஷத்தை ஏற்படுத்தி, அந்த பக்தி என்ற ஒரு போதையை உள்ளத்தில் ஊட்டி அதை வச்சு பொழப்பு நடத்த முடியும். சரி, இப்போ இதில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் குறைவாக தானே இருக்கிறீங்க எண்ணிக்கையில், நீங்கள் பொறுத்துட்டு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஏன் இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? இது எப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை நல்ல சூப்பராக பேசுவான், நல்ல வாய்க்கிலே கத்துவான். இன்னொரு பிள்ளை பாவம் ஊமை, அவன் சத்தமே வெளியே வராது. அந்த பெரிய பிள்ளை பிரஸ்ல பேசுவானா இல்லை சும்மா வீட்டில் தனியாக பேசுவான்? வீட்லேயும் பேசுவான், பிரஸ்லையும் பேசுவான், எல்லாத்துலேயும் பேசுவான். பிரஸ்ல பேசுகிறான். ஆமாம். சின்ன பையன் ஊமை. சரி, இவனை அடித்தா எந்த சத்தமும் வராது. ஊமையை அடித்தா எந்த சத்தமும், அவன் பிள்ளை ஒரு அடி போட ஊரே கூட்டிடுவான். அப்போ அதனால ஊமையை போட்டு அவன் தப்பிச்சுனாலும் இவனை போட்டு அடிக்கலாம். ஏன்னா சத்தம் வராதுல்ல. சத்தம் வராது. இவன் ஊமை, சத்தம் வராது. கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் என்னக்கா அவன் தப்பு செஞ்சான், பெரியவன் தப்பு செஞ்சான், அவன் அடிச்சா ஊரே கூட்டிடுவான். அதில் அவன் தப்பிச்சா யாரும் அடிக்கணும்? இவனை தான் அடிக்கிறேன். சத்தமே வராது வெளியே. இப்படி கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூலில் டீச்சர் இருந்தாங்கன்னா எந்த பையனை அடிச்சா அவங்க அப்பா அம்மா சண்டைக்கு ஊரை கூட்டி அவன் தப்பு செஞ்சா அவன் அப்பாவை போட்டு அடிக்கலாம். அப்பாவி கேட்காத ஆளை பிடிச்சி தட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதை நியாயம், இந்த மாதிரி நியாயம்னு இந்து சகோதரர் விலகுனாங்கடா, இந்து சகோதரர் புரிஞ்சாங்கடா, பாபரி மசூதி இடிச்சு நியாயம் தான் நான் சொல்லுவேன். இது நியாயம், கரெக்டு தான். எவன் அப்பாவே அவனை போட்டு அடி, எவன் ஊரை கூட்டுவான அவனை கண்டுக்காத அப்படிங்கிற இந்த நிலைப்பாடு நியாயம் தான், இதுதான் கரெக்டு அப்படின்னு இந்து சகோதரர் நினைச்சிங்கடா, நீங்க உங்க பார்வைக்கு பாபரி மசூதி இடிக்கப்படுது கரெக்டு. இல்லை இது அநியாயம், தப்புச்சு அடி, ஏன் அப்பாவை போட்டு அடிக்கிற, அது தர்மம் இல்லை அப்படின்னு இந்து மக்கள் நினைச்சாங்கன்னா, அப்படிப்பட்ட இந்து சகோதரர்கள் இந்த கட்டடம் கட்டப்பட்டதற்கு பலத்த எதிர்ப்பை காட்ட வேண்டும். இல்லை, இப்போ அங்கே தானே பிரச்சனை வருது. அது கோயில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. இப்போ ராமர் கோயில், ராமரை கூட சில பேர் இந்துக்கள் எல்லாரும் வழிபடுறாங்களான்னா கிடையாது. அவங்க இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபடுறாங்க. பட் கோயில் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது ஒரு ஐக்கானா மாறிடுது இல்லையா? அப்போ இந்துக்களுக்கான கோயில் அப்படிங்கும்போது ஒரு புனித ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போ என்ன அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ முஸ்லீம்களுக்கு மக்கா மசூதி எல்லாம் இருக்குல்ல, மதீனாலாம் இருக்குல்ல, கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலம் இருக்குல்ல, யூதர்களுக்கு அங்கெல்லாம் இருக்குல்ல, அப்போ இந்துக்களுக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா சார்? இந்துக்கள் 1000 கோயிலை கட்டுங்க சார், இதோட பிரம்மாண்டமா கட்டுங்க. தேவைப்பட முஸ்லீம்கள் நாங்க பண உதவி செய்யறோம். இதே இந்த கட்டடத்தை நீங்க ஒரு பொது இடத்துல வச்சு நீங்க கட்டுங்க. இந்தியாவில் இடமா இல்ல,
இந்தியாவில் இடமா இல்லை, 100 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துங்க, 1000 ஏக்கர் யாரும் கேட்க போறாங்களா சார்? நம்ம ஊரில் எவ்வளோ கோயில் நடத்துறாங்க சார், எவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, முஸ்லீம்கள் போய் கலந்துக்கல, தங்கள் வீடு சீரா போய் கொடுக்கல பள்ளியா கோயிலுக்கு, நன்கொடை வழங்கல, நன்கொடை வழங்கல. முஸ்லீம்கள் என்னைக்குமே கோயிலுக்கோ அல்லது கோயில் பக்திக்கோ முஸ்லீம் என்னைக்கு எதிராக இருந்திருக்காங்க? வெள்ளத்தின் போது சாக்கடை உள்ள பூந்து கோயிலை பேர் முஸ்லீம் தான் சுத்தம் பண்ணாங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய சூழ்ச்சி பாருங்க, அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு, அதனால தான் அந்த பள்ளியாசலை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டினீங்க. அப்போ அந்த மூல பிரகாரத்தை எங்க அங்கே தானே கட்டியிருக்கிறோம், ஏன் 1 கிலோமீட்டர் தள்ளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சரி 1 கிலோமீட்டர் தானே இருக்குன்னு சொல்லி நம்ம பள்ளிவாசல் தானே இருந்துட்டு போட்டோம்னு தள்ளிட்டு இங்கே கூட கட்டி சார். அவங்களுக்கு பள்ளிவாசல் தேவை, அவங்களுக்கு அந்த நோக்கமே இல்லை சார். அந்த இடம் தேவை, அவங்களுக்கு நோக்கம் பள்ளிவாசலை இடிக்கணும், அதை வச்சு ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும், மக்களுடைய உள்ளங்களில் பக்தியை ஏற்படுத்தணும், இந்து முஸ்லீம்கள் கலவரத்தை ஏற்படுத்தணும், அதை வச்சு ஆட்சிக்கு வரணும். அவங்களுடைய நோக்கம் வந்து மெஜாரிட்டி இந்துக்களை வந்து கைப்பற்றணும். சார் இதை ஓப்பனாக இன்னும் தமிழ்நாட்டில் சொல்ல ஆரம்பிக்கல. இன்னும் அண்ணாமலை மாதிரி ஆளுங்க அவருக்கு செருப்பால் அடிப்பாங்க அந்த வார்த்தையெல்லாம் சொன்னான், அதனால வாய் மூடிட்டு இருக்காரு. வடநாட்டில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யூபி எலெக்ஷனில் ஓப்பனாக சொன்னார் யோகி, 80% வேணுமா 20% வேணுமா ஓப்பனாக கேட்டாங்க. இது 80% 20% நடக்கக்கூடிய போர், இது ஓப்பனாக அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் வச்சு தமிழ்நாட்டு மக்கள் செருப்பு கட்டி அடிப்பாங்க. அது 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மாறிடுவாங்க எனக்கு தெரியல. எனக்கு வடநாட்டில் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது 80% 20% நடக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ 20 தானே என்ன பண்ண முடியும், என்ன நாங்கள் தானே 80, அந்த மணலில் தான் முஸ்லீம்களை கரு இருக்கிறாங்க.